அன்பு சொந்தங்களே, நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு நெஞ்சங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தவம் நீயடி எனக்கு பாகம் 3. ஆன்றையிலிருந்து சேதுவின் படிப்பு இவர்களின் பொறுப்பானது. சுகனும் குணாவும் சம்பாதித்து சேதுவை விருதுநகர் அனுப்பி கல்லூரியில் படிக்க வைத்தனர். இப்போதெல்லாம் வள்ளி வேலைக்கு போவதில்லை. கம்பெனியில் வாங்கியிருந்த கடன்கள் அடைந்துவிட குணா சண்டை போட்டு அவளை வீட்டிலேயே நிறுத்தியிருந்தான். அன்றும் கூட நான் சொன்னப்ப கேட்கல, இப்போ பாரு சின்ன மகன் சொன்னதும் கேட்குற என்று அம்மாவை குறைப்பட்டான் சுகன். புன்னகையுடன் மறுத்த வள்ளி, 1க்கு 3 பிள்ளைகள் ஆயிடுச்சு, இனி நான் ஏன் வேலைக்கு போகணும்? சுகன், இனி என் வேலை என் மவனுங்களுக்கு நல்ல பொண்ணா தேடி கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதுதான் என்று கண்களில் கனவுகள் மின்ன கூறினாள். கல்யாணமா என்று சுகன் வாய்ப்பிழக்க குணா வள்ளியின் தோள்களை பற்றி கொண்டு தனக்கு எப்படி பெண் வேண்டும் என்று சாடையில் சொல்ல சிரிப்புடன் கேட்ட வள்ளி, டேய் சுகன், குணாவுக்கு சினிமா நடிகை மாதிரி அழகா பொண்ணு வேணுமாண்டா என்று கூறவும் குணாவின் தோளை தொட்டு தன் பக்கமாக திருப்பிய சுகன் அவனுடன் ஏதோ ஜாடையில் பேசிவிட்டு போலியான அதிர்வுடன், அடப்பாவி, நமிதா மாதிரி வேணுமா? அதுக்கு நீ முதல்ல ஸ்டூலை இல்லையடா வாங்கணும் என்று கூறவும் அப்போதுதான் வந்து சேதுவும் சிரிப்பில் அவர்களுடன் கலந்து கொண்டான். இரு நண்பர்களும் குணாவின் தோளில் கை போட்டபடி வீட்டிற்கு வெளியே வந்தனர். ஏண்டா சேது, நமிதா மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டா நம்ம குணாவுக்கு அந்த யானை எலி கதை சொல்லுவோமா என்று குறும்புடன் கேட்க, அடைச்ச அவன் ஏதோ விளையாட்டுக்கு பேசுகிறான், விடுடா என்றான் சேது. சிரிப்பும் அரட்டையுமாக கம்மாய் வந்தவர்கள் மதகின் மீது வரிசையாக அமர்ந்து கொண்டு வருங்காலத்தை பற்றி பேச ஆரம்பித்தனர். சேது, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இனி என்னடா செய்ய போற என்று சுகன் கேட்கவும், மேலே MBA படித்தாதான் சுகன் நல்ல வேலை கிடைக்கும், அதனால் முதல்ல ஏதாவது கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டு பார்ட் டைமாக படிக்கலான்னு நினைக்கிறேன்டா என்றான் சேது. அட லூசாடா நீ, அதை எப்படி வேலை செய்துக்கிட்டே படிக்க முடியும்? ஒரு மண்ணு வேணா, நீ போய் நல்ல காலேஜாக தேடி MBA படிக்க அப்ளிகேஷனை போடு, படிப்பு செலவை நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று தீர்மானமாக சுகன் சொன்னான். இவர்கள் பேசுவது குணாவுக்கும் புரிய சேதுவின் தோளில் தட்டி மேலே படிக்குமாறு கூறினான். இல்லடா, செலவு அதிகமாகும், நம்மளால் சமாளிக்க முடியாது, கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போறேன்டா என்று சேது கூறினான். நண்பர்கள் இருவரும் ஒத்துக்கொள்ளவில்லை. நீண்ட விவாதத்துக்கு பிறகு ரிசல்ட் வரும் வரை சுகன் குணாவுடன் சேதுவும் பட்டாசு கம்பெனியில் வேலை செய்வது என்றும், மார்க் விவரம் தெரிந்ததும் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் வாங்கி மெரிட் அடிப்படையில் கல்லூரியில் அனுமதி கேட்பது என்றும் முடிவானது. மறுநாளிலிருந்து சுகன், குணா, சேது மூவருமே பட்டாசு கம்பெனிக்கு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தனர். நல்லமுத்து பட்டாசு கம்பெனி முதலாளி. நல்லமுத்துவுக்கு பரந்த மனது இருக்கிறதோ இல்லையோ, அவரது சொத்துக்கள் பறந்து கிடந்தது. ஆண் வாரிசுகள் இல்லாத சொத்துக்கள் அத்தனைக்கும் 2 மகள்களே வாரிசு. வியாபார நுணுக்கம் அறிந்து தொழிலாளர்களை சரியாக கணித்து வைத்திருப்பவர். சிநேகமாய் ஒரு பச்சை புன்னகையால் ஊழியர்களை தன்வசப்படுத்தி தெரிந்தவர். இவரின் ஞாபக சக்தி கண்டு சுகனே பலமுறை வியந்து போவான். என்ன கந்தா, போன வருஷம் கல்யாணமான உன் மகள் சிந்தாமணி மசக்கேன்னு சொன்னியடா, பிரசவத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டியா என்று இவர் உரிமையுடன் பேசும்போது அந்த கந்தன் கதறிக்கொண்டு காலில் விழுந்து விடுவான். காரை விட்டு இறங்கி குடோனுக்குள் வந்தது முதலாளி நல்லமுத்து, அவரது மூத்த மகள். சேலை உடுத்திய சோலை வனமாக வந்தவளை கண்டு வியந்து போன குகன், என்னடா இவங்க வந்திருக்காங்க என்று திகைப்பான குரலுடன் சேதுவின் பக்கம் திரும்பியவன் மேலும் திகைத்து போனான். சேது வந்திருந்த முதலாளி மகள் ஜான்சியுடன் கண்களால் காதல் பேசி கொண்டிருந்தான். ஜாதியோ மதமோ அந்தஸ்தோ பணமோ மனிதர்களை வேண்டுமானால் வகைப்படுத்தலாம், இவற்றால் காதலை வகைப்படுத்த முடியாது. அனைவரும் அடிப்படையானது அன்பே நமது மந்திரமானது. சேதுவின் மயக்கிய பார்வை சென்ற திக்கை சுகனும் நோக்கினான். அங்கே முதலாளியின் மகள் ஜான்சி நின்றிருந்தாள். பக்கத்தில் இருந்த பார்சலில் இருக்கும் முகவரியை படிப்பது போல் போக்கு காட்டி கொண்டு இவனையே பார்த்து தான் விசாரித்து கொண்டிருந்தாள். திகைப்புடன் இவர்களை பார்த்தவளுக்கு பின்னால் இருந்தபடி குணா இவன் தோளை சுரண்டினான். திரும்பி பார்க்காமலேயே இருடா என்பது போல் தலை அசைத்துவிட்டு இவர்களை ஊன்றி கவனித்தான் சுகன். சேதுவின் பார்வையில் மயக்கம் என்பதை விட ஒருவித அலைப்புறுதல். இது தேவையா தேவையில்லையா என்ற பதட்டம். தலையை குனிவதும் மீண்டும் அவளை பார்ப்பதுமாக இருந்தான். அந்த பெண்ணே பார்வையால் இவனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தாள். இமைகள் நனைந்திருந்தது. இவன் தலை குனியும் போது கலங்கும் விழிகள்
இவன் நிமிரும்போது கெஞ்சிற்று. சுகனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவர்களுக்கு ஏதோ ஒரு பிணைப்பு இருக்கிறது என்று மட்டும் தெளிவாக சேதுவின் தோளில் கை வைத்தான். நண்பர்களின் பார்வையை உணர்ந்து சட்டென்று சுதாரித்த சேது வேலைகளை பார்ப்பது போல் திரும்பிக் கொள்ள ஜான்சியோ குடோனை பார்வையிடுவது போல் அங்கிருந்து அகன்றாள். டேய் சேது, என்னடா நடக்குது இங்கே? சுகன் மூத்தவனாக அதட்டி கேட்க குணா சைகைகளையே என்னாச்சு என்றான். ஒன்றுமில்லை, வேலையை பாருங்கடா, பணக்காரிகளுக்கு வேற வேலை என்ன இருக்கு என்றவளின் குரலில் அதற்கான கடுமை இல்லை, எதையோ ஏற்றுக்கொள்ள முடியாத தவிப்புத்தான் இருந்தது. சுகன் மேற்கொண்டு எதுவும் கேட்கவில்லை. அந்த பெண்ணின் நடவடிக்கைகளை கவனிக்க ஆரம்பித்தான். சேது திரும்பி பார்க்க மாட்டானா என்ற தவிப்புடன் பார்வையில் சுழல விட்டிருந்தாள். சேதுவோ அவளை நிமிர்ந்தும் பார்த்தான் இல்லை. வேலையோ கவனம் என்று இருந்தவனின் கைகள் மட்டும் அடிக்கடி பொருள்களை தவறிவிட்டு கொண்டிருந்தது. சற்று நேரம் பொறுத்து சான்சி வந்த கார் கிளம்பி செல்லும் ஓசை கேட்ட பிறகுதான் சேது தலை நிமிர்ந்தான். அதன் பிறகு நண்பர்களுடன் சகசமாக பேசினாலும் அந்த பேச்சில் ஜீவன் இல்லை என்பதை சுகன் கண்டான். மாலை 5:30 மணிக்கு வேலைகள் முடிந்து கூலியை வாங்கி கொண்டு கிளம்பினார்கள். வீட்டுக்கு செல்லும் வழியில் திரும்பிய சேதுவை தடுத்து, வாடா, கம்மாக்கரைக்கு போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு பிறகு வீட்டுக்கு போகலாம் என்றபடி அவன் தோளில் கை போட்டு அழைத்து சென்றான் சுகன். அவர்களின் சுக துக்கங்கள் அனைத்தும் பகிரப்படும் விதம் அதானே. குளிர்காலமானால் கம்மாயில் யாரும் இல்லை. மூவரும் மதகின் மீது ஏறி நடந்து நடுக்கண அருகே அமர்ந்தனர். சில்லென்ற காத்து வந்து சில்மிசம் செய்தாலும் அதை ரசிக்கும் மனநிலையில் மூவரும் இல்லை. சுகனின் இரு பக்கம் நண்பர்கள் அமர்ந்தனர். சற்று நேரம் பேச்சில்லை என்றதும் குணா சுகனின் தோளில் தட்டி, கேளுடா என்று ஜாடை செய்ய என்று தலையை அசைத்தவன் சேதுவின் பக்கமாக திரும்பி, என்னவோ நடக்குது, அந்த பிள்ளை என்னடானா கண்ணீரும் கம்பளையுமா உன்னை பார்த்து தவிக்குது, நீ என்னடானா நிமிந்து பார்க்கறதும் தலையை குனிறதுமா அவஸ்தைப்படுற, என்ன நடந்ததுன்னு சொல்லுடா என்று அக்கறையுடன் விசாரித்தான். பச் போடா, ஒன்றும் இல்லை என்ற சேதுவின் சலிப்பான குரலும் கலங்கிய கண்களுமே ஏதோ இருக்கிறது என்று சொல்ல அவன் கையை எடுத்து தன் தலைமேல் வைத்து, என்மேல் சத்தியம், என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்றான் சுகன். அவசரமாக கையை உதறிக்கொண்ட சேது, எதுக்குடா எதுக்கெல்லாம் சத்தியம் பண்ண சொல்ற என்று கடித்தாலும் சிறிது நேர அமைதிக்கு பின் மெதுவாக ஆரம்பித்தான். அது நம்ம முதலாளியோட மூத்த மக ஜான்சிடா. விருதுநகரில் நான் படித்த காலேஜில் தான் படிக்குது. என்னை விட ஒரு வருஷம் ஜூனியர். போன வருஷம்தான் ஒரே ஊருக்காரங்கன்னு சும்மா படிப்பு பற்றி பேசணுன்னு அறிமுகமாச்சு. ரொம்ப நல்ல பொண்ணு, துளி கூட கர்வம் இல்லாதவ. சுகன் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தவ காலேஜ் முடிகிற அன்னைக்கு என்னை லவ் பண்ணுறதா சொல்லிடுச்சு. அதிலிருந்து எங்கே பார்த்தாலும் இது போல தான் நடந்துக்குது. இதுதான் நடந்தது என்றான் சேது. சிறிது நேரம் நண்பனின் முகத்தை உற்று பார்த்த சுகன், அந்த பொண்ணு மட்டும்தான் விரும்புதா, நீ இல்லையாக்கும் என்று ஏளனம் கலந்த குரலில் கேட்க, இல்லை என்று ஒரு வார்த்தையில் பதில் சொன்னான் சேது. எது இல்லை? அந்த பொண்ணை பார்த்ததும் உன் கண்ணு கலங்குதே, இது இல்லையா? இல்லை, இப்போ சொல்லும் போதே தவிக்கிறியே, இது இல்லையா? கூர்மையாக கேட்டான். மீண்டும் சேதுவிடம் அமைதி. பிறகு மெல்லிய குரலில், நாம் ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு கிடைக்குமா சுகன்? அவன் முதலாளி மக. என்னை விரும்பி என் கூட வந்தாலும் எத்தனை நாளைக்கு கார் பங்களா இல்லாமல் வாழ முடியும்? அதுவும் இல்லாமல் அவள் வந்தா நாம் இது போல ஒத்துமையாக இருக்க முடியாதடா. புலம்பலாய் பேசியவனை புரியாமல் பார்த்தான் சுகன். நாம் ஒத்துமையாக இருக்கிறதுக்கும் அந்த பொண்ணை விரும்புகிறதுக்கும் என்னடா சம்மந்தம் என்று கேட்க, சம்மந்தம் இருக்கு சுகன். நம்ம 3 பேருக்குமே ஒரே மாதிரி வாழ்க்கை அமையணும். இதில் ஒருத்தன் உயர்ந்தாலும் நம்மளோட நட்பு உடைஞ்சிடுமோன்னு பயமாக இருக்குடா. நான் படித்தவங்கிறது வேற, நான் முன்னேறி உங்களையும் முன்னேற்றலாம். ஆனால் காதல் இது வேற. பணக்காரி எனக்கு வந்தால் நம்ம நட்புக்கு எதுவும் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன். எனக்கு நேற்று வந்த இந்த காதலை விட எவ்வளவோ பசி பஞ்சத்திலையும் உடையாத நம் நட்பு தான் பெருசாக தெரிஞ்சது. அதான் அந்த பொண்ணுக்கிட்ட என் முடிவை சொல்லிட்டேன் என்ற சேதுவின் கண்ணீர் கண்களில் வழிந்தது. என்ன முடிவு சொன்ன சேது? உங்ககிட்ட சொன்னதை தான் அவகிட்டையும் சொன்னேன். எனக்கு என் காதலை விட நட்பு தான் முக்கியம். என்னை மறந்துடுன்னு சொல்லிட்டேன் என்றவளின் குரல் உடைந்து போனது. சுகனுக்கு என்ன சொல்வதை என்று புரியவில்லை. சேது எப்போதுமே மென்மையானவன். அவனே ஒரு பெண்ணின் மனதை காயப்படுத்தி விட்டான். அதுவும் மூவரின் நட்புக்காக என்றதும் நெஞ்சை அடைப்பது போல் இருந்தது. கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு, அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு என்று விவரம் கேட்க, என்னென்னவோ சொன்னா. கடைசியாக நான் வந்து உங்கள் நண்பர்கிட்ட பேசுகிறேன், அவங்களுக்கு என்னை புரிய வைக்கிறேன்னு கெஞ்சினா. நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். விடு சுகன். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.